ஒரு வழியாக நைட் ஷோக்கு கூலி படத்துக்கு டிக்கெட் கிடச்சி நானும் தேட்டருக்கு போயிட்டேன். உள்ள செம்ம கூட்டாங்க. செகண்ட் டே ஆக்சுவலாக போயிருந்தது. படம் நல்லா ஸ்டார்ட் ஆச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓரளவுக்கு டீசெண்டாகவே தான் இருந்துச்சு. தேவையில்லாத 2 சாங்ஸ் பட் கேரக்டர் இன்ட்ரடக்ஷன் சொல்லிட்டு படம் அப்படி போனதே தெரியல. ஓரளவுக்கு இன்டர்வல் வரைக்கும் படம் நல்லாவே போயிடுச்சு. படத்தில் அங்கங்கே மாஸ் மூமெண்ட்ஸ் தேவையான அளவுக்கு ட்விஸ்ட்னு வச்சு கொஞ்சம் சுவாரஸ்யமாகவே ஸ்க்ரீன் பிளே போயிட்டு இருந்துச்சு தான் சொல்லணும். பட் அங்கங்கே லேக் கண்டிப்பாக இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. ஒரு நார்மலான ஸ்டோரி, ப்ரெடிக்டபிளான ஸ்க்ரீன் பிளேன்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு ஒரு ஆவரேஜ் வாட்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான் கொடுத்துச்சு. சௌபினோட பெர்ஃபார்மன்ஸ், ரஜினியோட ஸ்க்ரீன் பிரசன்ஸ், அனிருத்தோட பயங்கரமான பிஜிஎம் அண்ட் லோகேஷோட அங்கங்கே எலிவேட் ஆன மாஸ் மூமெண்ட்ஸ்க்கான அந்த ஸ்க்ரீன் பிளே இதெல்லாம் சேர்த்து தான் படத்தை நல்லாவே தாங்கி பிடிச்சதுன்னு சொல்லணும். ரச்சிதாவோட கேரக்டர் ரொம்ப சின்னதாக இருந்தாலும் அதோட அந்த ட்விஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அந்த கண்டிப்பாக அது ஒர்க் அவுட் ஆச்சுன்னு தான் சொல்லணும். நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸும் அதில் இருந்துச்சு. படத்தோட நெகட்டிவ்ஸ்னு பார்த்தா படத்தோட கோர் பிளாட் வேற, படத்தோட அதோட அப்ஜெக்டிவ் வேறையா இருந்துச்சு. உள்ள போக டைல்யூட் ஆகி வெவ்வேறு கதைகளுக்குள்ள போக ஆரம்பிச்சது. அண்ட் ஒரு வில்லன் இருந்துச்சு, அந்த வில்லன் டார்கெட் பண்ணும்போது இன்னொரு வில்லன், மல்டிபிள் வில்லன் சொல்லிட்டு படம் அப்படியே டைல்யூட் ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ ஸ்டார்ட் பண்ணது ஒரு இடம், முடிஞ்சது ஒரு இடம் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருந்துச்சு. அண்ட் ஃபைனலாக வில்லனுக்கும் ஹீரோக்கும் உள்ள கிளாஷ்லாம் முடிஞ்சதுக்கப்புறமும் அதுக்கப்புறம் படம் ஒரு 15 மினிட்ஸ் போச்சு. அதில் ஒரே ஒரு ஆறுதலான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த படத்தோட ஃப்ளாஷ்பேக் வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு 5-10 மினிட்ஸ் தான் வந்திருக்கும். ஆனால் அந்த 5-10 மினிட்ஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நல்ல டிஏஜிங், நல்ல அந்த விஎஃப்எக்ஸ் சூப்பராக இருந்துச்சு. அந்த வாய்ஸ் கொண்டு பழைய ரஜினியோட வாய்ஸ் கொடுத்துருந்தது வந்து ரொம்பவே ஆப்டாக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். ஸோ ஒரு ஆவரேஜான ஸ்டோரியில் ஷாலோவான ரைட்டிங் அண்ட் ரொம்ப பிலோ ஷாலோவான ஒரு ஸ்க்ரீன் பிளேயில் தேவையில்லாத கேமியோஸ் வச்சு அந்த படம் வந்து இம்பாக்ட் கிரியேட் பண்ணல அப்படின்னு தான் சொல்லணும். அண்டர் டெவலப்ட் அண்ட் அண்டர் குக் கேரக்டர்ஸ் அண்ட் இந்த சாங்ஸ் எல்லாம் கட் பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பியாக கொடுத்துருந்தா படம் இன்னும் வேற லெவலில் இருந்திருக்கும் தான் சொல்லணும். நம்மளோட எல்லா வீடியோஸ்லையும் சொல்ற மாதிரி இது வந்து என்னோட பர்சனல் ரிவ்யூ மட்டும்தான். இதெல்லாம் நீங்க பார்க்காம உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க படத்துக்கு போயிட்டு வாங்க. போயிட்டு வந்து உங்க ரிவ்யூ கமெண்ட்ஸ்ல மறக்காம சொல்லுங்க. See you in the next video. Tata, bye bye.